மக்களே, நான் உங்களுடைய அப்துல் பாய். எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மந்தகால் மீன் நாம் வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்குண்டான தேவையானக்குள்ளது பொருட்கள் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள் இதில் என்னென்ன தேவையான பொருட்கள் நான் வச்சுருக்கின்றேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்பெஷலான ஒரு மீன் கறி, கருவேப்பிலை, 3 வெங்காயம், 2 தக்காளி, கொத்துமல்லி, பச்சை மிளகாய். இது எனக்கு போதுமானது ஒரு குவான்டிட்டி. மீன் கறிக்கு ஒரு 2 நபருக்கு நான் வந்துட்டு செய்ய போகிறேன். நீங்கள் நம்மளுடைய வீடியோ வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கூடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்கள். அப்போ தான் நம்மளுடைய புதிய புதிய வீடியோக்கள் வந்துட்டு நம்ம போட போகிறது உங்களுக்கு கிடைக்க வரும். இதுதான் மந்தகால் மீன். இந்த மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம்மளுடைய பழைய வீடியோவில் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் செப்பரேட்டாக நான் கழுவி சுற்றமாக வந்துட்டு வச்சிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய பொருட்கள். நாம் வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கறியே உண்டாக்க போகிறோம். இந்த கறிக்கு இது போதுமான எனக்கு தேவையானக்குள்ள குவான்டிட்டி. நீங்கள் என்னுடைய நம்மளுடைய வீடியோக்கள் நிச்சயமாக வந்துட்டு விரும்பி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அப்போதான் நாம் செய்ய வேண்டிய மீனுக்கறி ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னாக்கா அதிகமாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணி நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த ரெசிபி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. அதை வச்சு நான் சொல்ல போகிறேன். வாங்க இந்த பொருட்கள் வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சாப் பண்ணி நன்றாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வந்துட்டு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாயிருச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூனு. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது கருவேப்பிலைகள் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறது நம்ம வந்துட்டு வெங்காயம், கொஞ்சமாக இருந்த மிஞ்சி கருவேப்பிலைகள் அதுவும் நான் இதிலேயே சேர்த்து விட்டுட்டேன். கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம வந்துட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மூடி விட்டுடலாம். வெங்காயத்தை வந்துட்டு திறந்து பார்த்துட்டு இன்னும் ப்ரௌனாக வரத்துக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நாம் வந்துட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு எனக்கு 1.25 ஸ்பூன் எனக்கு போதுமானது. இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு முறை நம்ம வந்துட்டு கலக்கி விட்டு மீண்டும் நம்ம பாத்திரத்தை வந்துட்டு மூடி விட்டுடலாம்.
நாம் முன்னாடி போட்ட எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் குறைவாகி ஆகிவிட்டது. மீண்டும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மூடிடலாம். இருக்கிற பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு நன்றாக மிக்ஸ் பண்ணி, இந்த இஞ்சி பூண்டு நம்மெல்லாம் போட்டது இது நன்றாக வெங்காயம் கரெக்டாக சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்துட்டு மூடிடலாம். தீயை வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு லோ ஃப்ளேமாக வச்சு வெங்காயம் வதக்கிற நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும். வெங்காயம் போதுமானது அளவுக்கு வெந்து விட்டதற்கு இப்போது நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி வந்துட்டு நமக்கு நொறுக்கி வச்சிருக்கிறது. இதுவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நன்றாக இது வதங்குற வரைக்கும் நாம் இதை ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக தீயில் நம்ம வந்துட்டு எப்போவுமே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிறது. அது அப்போ தான் வந்துட்டு தீ பிடிக்காமல் நமக்கு வதங்கும். இப்போ நம்ம வந்துட்டு சேர்க்க போகிறது 3 பீஸு காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் காரத்துக்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம போட போகிறது தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் பொடி வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனு. இது நல்லா வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுட்டு நம்மளுடைய வெங்காயத்துக்கு நம்ம வந்து மீண்டும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம மூடி விட்டுடலாம். மூடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இப்போது சரியான ஒரு நேரங்கள் ஆகிவிட்டது. நாம் வந்துட்டு மிளகாய் பொடி 1.5 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு 2 கலக்கிட்டு மீண்டும் வந்துட்டு மசாலா வந்துட்டு இந்த மணம் போகிற வரைக்கும் நாம் இதை கொஞ்சம் லேசான ஃப்ளேம் வந்துட்டு நம்ம வச்சு இதை விடுவோம். இப்போ நம்மளுடைய உப்பு வந்துட்டு 1/4 ஸ்பூனு தான் நான் போடுறேன். ஏன்னா எனக்கு போதுமானது இது. 2 நபருக்கு நான் செய்ய போகிறது மீன் கறிக்கு வந்துட்டு இது எனக்கு போதும். உங்களுடைய கணக்கு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு பார்த்து கொள்ளுங்கள். அப்படி எனக்கு தேவைப்பட்டால் நான் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு செக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடிடலாம். வாவ், சரியான ஒரு மனம், மசாலாவுடைய ரெசிபியோடைய மனம் எனக்கு நன்றாக ஸ்மெல் வருது. இப்போ எனக்கு தேவையான சுடு நீர் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். 2 கிளாஸ் உள்ளது தண்ணி. மீண்டும் நமக்கு மீன் சேர்த்த பிறகு நமக்கு தேவைனாக்கா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா அப்படியே நம்ம விட்டுடலாம்.
கலக்க வந்துட்டு நமக்கு நம்மளுடைய கறி வந்து நன்றாக வந்துட்டு ஒரு ஃப்ளேவரு கலர் ரெட்டிஷாக மாறிவிட்டது. இப்போது நாம் செக் பண்ண போகிறது வந்துட்டு உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். உப்பு தான் மெயின். கரெக்டான ஒரு உப்புடைய காரம் இருக்கிறது, தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கிறது. என்னுடைய உப்பு வந்துட்டு இது கரெக்டான ஒரு அளவு போதும். சரியான ஒரு கரெக்டு தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இந்த கறிக்கு தேவைக்குள்ளது மாதிரி இருக்கிறது, போதுமானது. சூப்பரான கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ மீன் போகிறதுக்கு நேரத்தில் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்காண்டி வந்துட்டு ரொம்ப டைட்டாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மீன் வந்துட்டு மந்தஹால் மீன் எல்லாமே வந்துட்டு அப்படியே வரிசலாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம வந்துட்டு ஒரு சின்னதான ஒரு கலக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு மீன்கள் வந்துட்டு மசாலாவில் உள்ளார ஏறுறதுக்காண்டி நம்ம இப்படி கலக்கிறோம். அப்படியே பொறுமையாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி விட்டுறலாம். நம்ம அப்போதான் அதோடைய மசாலா நம்ம போட்ட மசாலாக்கள் வந்துட்டு சரியாக ஒரு ரெசிபி வந்துட்டு மீனுக்குள்ளார வந்துட்டு ஏறப்படும். மூடிடலாம். மக்களே, நம்மளுடைய கறி வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். இந்த மாதிரி ஒரு ரெசிபி, சரியான ஒரு ரெசிபி நான் நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்ம செஞ்சு போட்டுட்ருக்கோம் வீடியோ. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அருமையாக. மக்களே, நம்மளுடைய கறி வந்துட்டு ரொம்ப நன்றாக வந்துட்டு ரெசிபி பார்க்குறதுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கும் நிச்சயமாக வந்துட்டு நான் எதிர்பார்க்கின்றேன் நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். மீனை உடையாமல் வந்துட்டு பெரட்டுங்கள். அதில் வந்துட்டு முன்னாடி நம்ம எவ்வளோ மீன்கள் வந்துட்டு கறி வச்சுருக்கோம், அதை வந்துட்டு வேறு விதமான கறி, இது வேறு விதமான கறி. நம்மளுடைய சேனலில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ நிச்சயமாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபியான ஒரு மீன் கறி, மந்தஹால் மீன் கறி வச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடி சீக்கிரமாக